ஆனால் திமுக கூட்டணி எந்த அளவுக்கு இன்டாக்டாக இருக்குன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்களுமே வீக்காக தானே இருக்காங்க. அந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது சிக்கல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா எலெக்ஷன் நெருக்கத்துக்குள்ள இந்த வித்தின் ஃபியூ டேஸில்? இது ஒரு தொடர்ந்து இன்னொரு நல்ல கேள்வி. இன்னொரு பிரதான கட்சியை வைத்து இந்த ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று, திமுகன்ற கட்சி வீக்காக இருக்குன்னா கட்சி வீக்காக இல்லை, கட்சி இன்னும் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்குது. என்ன காரணம்னா அந்த கட்சியோட பலம் பலவீனம் ரெண்டுமே ஒன்று தான். இட் இஸ் ரன் பை அ ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. நம்ம இந்த படம்லாம் பார்த்துருப்போம், முசாஃபா படம் பார்த்துருப்போம். அதில் வந்து அந்த லயன் கிங் ஃபேமிலி வந்து ஒரு லைனை தூக்கின்னு வந்து காட்டுவாங்க. அந்த லைன் தான் உங்களோட அடுத்த இளவரசர்னுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியில் உடனே சரி நான் வந்து இந்த குடும்பத்துலேருந்து வந்துட்டேன், நான் உழைக்காமல் இருக்கலாமான்னு அப்படி கிடையாது. வந்தாலும் உழைச்சாதான் உங்களுக்கு, நீங்கள் சேப்பாக்கத்தில் நின்னாலும் சரி இல்லை திருவாரூரில் போய் நின்று செஞ்சாலும் சரி, உழைச்சாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ மக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் பீன் அக்செப்டட். இது ஒரு ஃபேரான ஒரு விஷயம். பட் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் ஆஃப் பார்ட்டியில் யூனிட் இன்டாக்டாக இருக்குது. மேபி ஒரு தென் சென்னைனா அப்போ அங்கே மாவட்ட செயலர் மா சுப்பிரமணியன், அதே மாதிரி நீங்கள் திருச்சின்னா அங்கே KN நேரு, அது மாதிரி தலகர்த்தாக்களை போட்டு சீஃப் டெயின் மாதிரி ஒருத்தரை டிஸ்ட்ரிக்டில் போட்டு அவங்க பார்ட்டியை ரன் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு ஐடியாலஜி, அதுக்கப்புறம் தமிழ் கல்ச்சரோடு அதை தன்னை ஈடுபடுத்திக்கிறது, அந்த ப்ளஸ்ஸு மைனஸு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறது அதுவும் இருக்கும். அதே நேரத்தில் கல்குவாரி மணல் குவாரி அதுவும் நடக்கும். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டிக்கு நல்லது கெட்டது மோசம் மிக மோசம் நல்லது மிக நல்லது அது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கிறதுனால திமுக ஒருத்தவரை பார்ட்டியாக இன்டாக்டாக இருக்குது. கூட்டணின்னு வரும்போது பார்த்திங்கன்னா 2.0 3.0 அம்மையார் ஜெயலலிதா இல்லை, அதிமுக பிளவுபட்டிருக்கு, அதிமுக வேஸ்ட்டு, 10 தேர்தல் தோல்வி, அப்படி இருக்கும்போது ஏன் ஒத்தையில் தனியாக 214 தொகுதி நிற்க வேண்டியதானே? எது கூட்டணின்றீங்க? 5 வருஷம் இருந்துட்டீங்க, உங்கள் ஆட்சியை பார்த்துட்டாங்க, 5000 ரூபா பணம் போட்டாச்சு, இப்போது காங்கிரஸை கைட்டி விடலாம்ல? அந்த தைரியம் இருக்கா? கிடையாது. அப்போது அதிமுக தோற்று போய் பயந்து போயிருக்கு, திமுக ஜெயிச்சு பயந்து போயிருக்கு. ஸோ ரெண்டுமே பயந்து போயிருக்கு. பயத்தை காட்டிக்காமல் ஒருத்தர் இருக்கிறாரு பனையூரில்.